போலாமா? பாய் பாய். எல்லா பைய எடுத்துக்கங்க. பாய். கார்ல போடுறா. ஒரு நிமிஷம். போட்டா நிறைய கார் வாங்கி. சின்ன மாதிரி சொல்லுங்க. 8928. எங்க சுத்தி? அதோட ஆல்பிடாங்க. பாக்கல. பேக் முன்னாடி போட்டு வேண்டியதானே? நீதான் போடணும். முடிச்சு போடு. அதாவது ஃபுல்லா ஈரமாயிட்டாங்க. புரியுதா? நீங்க பேர் கொடை பிடிச்சி நின்றுட்டு இருக்கீங்க. ஆமா, இந்த மழையில எப்படி வர்றது? எவ்வளவு கேட்டா கார்ல? எவ்வளவு வந்துச்சு? 720. Bariyan nonni poch bariyan mataye. Nade mala adappavume. Bara bar. Uyyo evlo neram kashtapatten. Car la varumoma. Sariyana mala kalamitom. Call taxi la vandunga. Mudichu. Adha sollanda. Sariyana mala irukku. Kalamitom. மீட்டிங் முடிச்சிட்டீங்களா இங்க பச்சை பசாண்ட? கரெக்ட்டா தெரியல. நான் உள்ள வரும்போது உங்க புக்கிங் வந்துட்டு. நான் எங்க வெயிட் பண்ணல. இல்ல இப்ப போக முடியுமா அப்படி? இல்ல போலாம். போக முடியாதுன்னா முன்னாடியே பிளாக் பண்ணிருப்பாங்க. அதான் இப்ப போலாம்ல. ஆமா ஆமா. ஏன்னா வரும்போது முடியாதுன்னு ஒரே அமக்கல மாட்டேங்காங்க. அதுதான் நீ இப்ப நின்னுச்சு மழை. அதான் நான் சொல்ல வரேன். எப்படி ஒரு மழை ஃபுல்லா நனைஞ்சிட்டோம் நம்ம ஃபுல்லா. உடம்பு காட்ட மரம் இருந்தா சரி. இது அந்த தண்ணி சைடுல போடு. இந்த மழையில நம்ம பஸ் பிடிச்சி ஏறி நம்ம திருப்பி மாறி திருப்பி நாளைக்கு திருப்பி வேலை மீறிட்டு. ஆமா பெட்டு கழிஞ்சிரும். எனக்கு காலங்காத்தாலே ஆபீஸ் வேலை இருக்கு. அவங்க வர இது என்ன உழுவுதா பாரு. எதுனா கையில சில்லுன்னு மழை தண்ணிமா ஃபுல்லா நயல்ல. அவங்க காலையில வந்துருவாங்களா? காலை 8 மணிக்கே வந்துருவாங்க. ஐயோ நாளைக்கு தூங்க முடியாதா? நான் நாளைக்கு ஒரு நாள் தூங்கலாம்னு நினைச்சிருக்கேன். அவங்க 8 மணிக்கெல்லாம் வந்து ஏன்னா கோயில் போனோம்ல, அதனால 8 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. ஆனா இருட்டுல இல்ல அந்த அளவுக்கு முழுசா. அது பேரு இருட்டுச்சுன்னா 6:30 மணிக்கு விழுந்துட்டு பேர் கொஞ்சம் லைட்டா வெளிச்சம் போட்டு. நான் பேர்த்த காசு தர போறாருன்னு நினைச்சேன். 200 ரூபாய் கொடுத்தாரு. எங்க கொடுத்தாரு? எனக்கு தட்டில் வச்சு கொடுத்தாரு. பர்த்டேக்கு. பர்த்டேக்கு அப்புறம் ஒரு நேரம் போன டைம் எனக்கு ரகசியமா கொடுத்தாரு. அதேதான் பெரியமா இருக்க தரம். எவ்வளவு காசு கொடுத்தாரு? 200 ரூபாயோ 100 ரூபாயோ எவ்வளவு கொடுத்தாரு? மழையே நீங்க போச்சுரியா? ஐயோ அப்படி ஊத்து ஆமா நம்ம ஏற வரைக்குமே பெய்யுது. இல்ல அங்க மழை பெய்யுது, இங்க மழை பெய்யலையா தெரியலையே. கிளம்பிட்டேன்ப்பா. கார்ல இல்ல கார்ல கிளம்பிட்ட. மழையாச்சு, சரியான மழை, நிக்கவே முடியல. கிளம்பிட்டோம், கார்ல கிளம்பிட்டேன்ப்பா. அதுதான் அப்படிதான் போகுது. பிளாக் பண்ணலையே வண்டி போத. இதுவரை பிளாக் பண்ணல, போயிருந்தாங்க. இடம் காலி பண்ண வச்சுட்டாங்க. அது எத்தனை ஐயம்பேட்டை அந்த கிட்ட வரும். ஆமா ஆமா ஆமா. இங்க இருந்தே வச்சு நம்ம டிராபிக் இங்க இருந்து டிராபிக்கா ஒரு ரோடு தான் போவோம். இங்க மீட்டிங் இருந்து பச்சை பஸ் கோயில் தான் எனக்கு காலேஜ். ஆமா இதுதான் பிரச்சனை. பாப்போம். போ. நீ சொல்ல நம்மளுக்கு ஒரு ரெஸ்டே இல்ல. நீ வந்ததுல இருந்து அலட்சியம் தாங்க முடியல மம்மி. காலைல இருந்து அதாவது சுத்தணும் தான் பெய்யுமா. ஏறி பஸ் ஆட்டோ காரு வீட்டுக்கு போய் சேர்ந்தா சரி 6:30 7 போயிடுவோம்.
7:45 போயிடும் முக்காவாசி. இந்த ரோடு மார்ச்சுனா போதும். அங்க ரோடு காலியா தான் இருக்கும். எங்க வாஃபிள் சாப்பிடணும் பசி எடுத்துருக்கேன். ஆமா நான் தான் ஐடியா கொடுத்தேன் சாப்பிடலாம். ஏன்னா சுத்தி என்ன செய்வாங்க அது எதுவும் செய்யாது. காசு இல்லைன்னு கேட்டு அதான் அதெல்லாம் என்ன மொழி அந்த தண்ணி தூக்கி போடாம வச்சுட்டு ஒரு மாசமா அநியாயத்துக்கு. எனக்கு பிடிச்சிருந்தது அந்த ஒரு பர்பிள் ட்ரெஸ். ஆனா அது கரெக்டா என் சைஸ் இல்ல. பெரிய சைஸ் அவ்வளவு கிடக்குது. அதான் எனக்கு ஷாக்கிங். என்ன ட்ரெஸ்? அந்த ஒரு பர்பிள் கலர் ட்ரெஸ். கிளம்புறாரோ மீட்டிங். ஆமா அதனால ரோடு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ மாட்டிக்கணுமா? காலேஜ் இதுல இருக்கு. காலேஜ் எங்க இருக்கு? இதுக்கு அடுத்தது காலேஜ் தான். பச்சை பாஸ் காலேஜ் தான் அடுத்தது. இன்னும் கொஞ்சம் தூரம் ஆச்சா பச்சை பாஸ் காலேஜ். அங்கதான் நம்ம கிளம்புறாருன்னு நினைக்கிறேன். நீ எல்லாம் போறாங்களே பாரு. மீட்டிங் முடிச்சுட்டு போறாங்க. அதான் கூட்டம். கிளம்புறாங்க எல்லாம் 2 போறாங்க பாரு. எல்லாம் மீட்டிங் முடிச்சுட்டு போறவங்க எல்லாம் இவ்வளவு பேரும். அது இப்போ அவர் போற வரைக்கும் இப்படி ரூட்டை நிறுத்தி வச்சிருக்கோம். அவர் போயிட்டு பாரு. அவர் போன பிறகுதான் இதெல்லாம் விடுவாங்க. வேற எல்லாம் பேர் மீட்டிங் முடிச்சுட்டு போறவங்க தான் எல்லாம். அவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிடும். அது மாதிரி பேச மாட்டாரு. அவரு எவ்வளவு மீட்டிங் அவ்வளவு தான் இருப்பாங்க. நம்ம 5:30 தானே பார்த்தோம். அவ்வளவுதானே பேசுவாரு. டைமிங் அவ்வளவுதான். போனா சரி. தாம்பரத்துல இருந்து நான் இப்பதான் வந்தேன். அந்த அளவுக்கு பிளாக்லாம் பண்ணல. அப்போ அவர் வரலங்க. 5:30 தான் வந்தாரு அவரு. 5:30 தான். அந்த டைம் தான் நான் அங்க இருந்து வந்தேன். எப்படி இந்த ரூட்ல வந்தீங்க? ஆமா வாலாஜா ரூட் தான். 5:30 மணிக்கு இப்படி தான அப்பவே பிளாக் பண்ணல. அந்த நம்ம காஞ்சிபுரத்துக்கு ஒரு இன்னைக்கு ஆனா நீ வந்து இவ்வளவு நேரம் இருந்தது ஒரு அதிசயம் தான். சீக்கிரமா போகாம இன்னைக்கு உனக்கு ஒரு நாள் காலையிலே வந்துட்டு நான் இன்னைக்கு காலைல வந்துட்டு லேட்டா போறேன். அது ரேர் தானே. லேட்டா போன இப்ப வீட்டுல வேலை இருக்கு. ஒண்ணு இட்லி ஊற்றணும், இட்லி கட்டணும். இப்ப நீ தூங்க போன பாக்கலாம். தூங்கலாம் முடியும் இப்பெல்லாம். ஏன் தூக்கம் வராது இப்பெல்லாம். அப்புறம் நைட் தூங்கிடலாம். என்ன வேலை இருக்கு? ஏன் அவருக்கு வாங்கலையா? அவருக்கு வாங்கி வச்சிருது தானே. அவர் வெளில மதியானம் வெளில சாப்பிட்டேன். சாப்பிட வேண்டியதான் ஒரு நாள். இதுங்க நீ
திருச்சி ட்ராவல் பண்ணும்போது தெரிஞ்சு வச்சு மொழி வச்சு எப்போ எவ்வளவு நேரம் எடுத்துட்டேன். இப்ப போனோடனே வீட்டுல ரெடியா இருக்கும் மம்மி. போனோடனே வீட்டுல ரெடியா இருக்கும் மாட்டேன். கேட்டேன் மணி 6:45. நீ ஏன் ஸ்கூட்டில வந்த? மஞ்சள் வந்தேன். அதான் ஏன் மஞ்சள் யார் வருவாங்கன்னு வந்துட்டேன். நான் தான் ஸ்கூட்டில வரேன்னு சொன்னேன்ல. பரவாயில்ல. எல்லாரும் என்ன கேட்டுக்கிறாங்க, நீ ஏன் சுதாவை ஸ்கூட்டில அனுப்புறேன்? மஞ்சள் வண்டி ஏற்கணும் இட்டாருல இறக்கி சோட்டு யாரும் இல்லையா நான் மட்டும் தான் நிற்கலாம். அது இட்டுன்னு வர்றது கஷ்டம். அதை ஏறணும் அது முடியாது. அதுதான் நான் வந்தேன். எல்லாம் யாருமே இல்லையா, நாங்க தான் முதல்ல வந்தோம். ஆமா ஆமா. எல்லாம் என்ன கேக்குறாங்க, நீ ஏன் சுதாவை ஸ்கூட்டில அனுப்புறேன்? நான் மேல ஏற்றி போயிட்டு போகணும்ல, இருந்தாலும் கஷ்டம். அது என்ன ரைவாமா காரா? அது ரைவாமா மேனகா காரு. யார் கார் அது? எனக்கு மேனகா காரு. அந்த கார் செமையாகுது. மேனகா கார்ல வந்து இல்ல அப்படியே செம, அப்படியே என்ன சொல்றது, கம்ஃபர்டபுளா இருக்குது. பேரு எக்கோஸ்போர்ட் தெரியல, நானும் நிறைய கார் எக்கோஸ்போர்ட். நீ பயங்கரமா இருக்கு அந்த காரு. அது வாங்கி எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. கார்த்திக் சித்தா கார் கூட அந்த மாதிரி இருக்காது. லக்ஸரி கார். லக்ஸரி தான் அந்த காரு. நானும் போய்க்கிறேன். கார்த்திக் சித்தா கார் போய்க்கிறேன். திவ்யா கார், இன்னொன்னு யாரு, இன்னொரு வேற யார் கார்ல கூட போய்க்கிறேன். சித்தி கார் சூப்பரா இருந்துக்கா. நான் போனது இல்ல. நான் ஏன் அவன் கார்ல போறேன்? நான் போனா எப்படா திவ்யா தான் கூட்டிட்டு போவேன் என்ன கார்ல. இல்ல நீ ஏன் இவ்வளவு பீஸ் நான் கேக்குறேன். அது வேல்யூ என்ன இருக்கும் இல்லாம இருக்காது. காலையில அந்த ஆன்டி வந்து அந்த பத்தி சொல்லிச்சு பத்தியா, அந்த கர்நாடிக்கும் எடுத்துட்டு, அதாவது யாரோ ஒருத்தருக்கு தான் அப்படிலாம் செட் ஆகும், எல்லாருக்கும் அப்படி ஆகும் சொல்ல முடியாது. அதான் நீ ஒரு பொண்ணு எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுது, ஆனா பரதநாட்டியம் டீச்சரா இருக்கு. நான் தான் சொல்றேன், அது யாரோ ஒருத்தருக்கு தான் ஆகும், எல்லாருக்குலாம் ஆகாது. அதாவது இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் பேசிருந்தாங்க எல்லாரும். சொன்னது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மைக் அடிச்சது, ஃபர்ஸ்ட் டைம் மைக் அடிச்சது. ஏன்டா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மைக் அடிச்சது நாங்க தான் ஆடியன்ஸா கிடைச்சோமா? நீயே பாரு. அவங்க சொல்றாங்க பாரு, இந்த 10 வருஷமா இங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஆனா இந்த ப்ரோக்ராம் பண்ணதே கிடையாதான். நம்ம தான் கிடைச்சோமா இருக்கு. பட் இதெல்லாம் எல்லாருக்கும் அமையாது இல்ல, அது ஒரு இதுதான், லக்கு தான். சிமி உண்மையா சொல்ற, செம்ம லக்கு. அது தனியா மாட்டாம 10 பேர் அது மாதிரி அமைஞ்சா அவ தனியா பாடு முடியாது. இல்ல மீ அது சொல்றேன், அதான் லக்குன்றேன். புரியுதா? இப்போ மத்தவங்க அதுக்கு முன்னாடி கூட கத்துருந்துருப்பாங்க, பட் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமா பண்ண முடிஞ்சிருக்காது அவங்களுக்குலாம். அவங்க எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அது சொல்றேன். நல்ல லக்கு. நீ நான் சொல்ல லக்கு. ஆமா இதுக்கு ஏன் அப்படி சொல்றேன்? கோயில்ல தான் பண்ண போறாங்க. ஒரே அழகு கோயில்ல ஈஸ்வரர் கோயில் தான் பண்ண போறாங்க. கூட அந்த 2 பேரண்ட்ஸ் போட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் இந்த மழையில இருந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொஞ்சம் ஆரம்பிச்சு. இல்ல ஏன் கோயில்லன்னு மழை? அது தெரியல. கோயில்ல தான் பண்ண போறோம்னா அப்புறம் மேனக்கா அப்படின்னு பேசினான்.
ஏசி வரும். ஆனா அவங்க திருப்பி திருப்பி சித்தி பெரிய சித்தா பெரிய மெயினா சொன்னாங்க. எனக்கு எது இட்சினே இருக்கு இவங்க திருப்பி திருப்பி சொல்றாங்கன்ட்டு. அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் வேற எதுக்குமே அப்படி சொன்னது இல்ல. ஆனா இந்த ப்ரோக்ராம் பாரு அவங்க பேரு திருப்பி சொல்லியிருந்தாங்க. இது தேவையா அவங்களுக்கு எல்லாம் உண்மையா அவ்வளவுதான். உண்மையா சொல்ல போனா இன்னொரு பேர் புடவை போயிட்டு ஆனா அவளுக்கு இப்படியே ஒரு கிரியேட் பண்ணி விட்டாங்கல்ல, எது கேட்டாலும் செஞ்சுட்டு. அவளுக்கு எது கேட்டாலும் செஞ்சிருவாங்க. ஆமா, நோவே அவளுக்கு பழகி கிடையாது. நோவே கிடையாது. 3 நாள் தான் காலேஜா. மிச்ச நாள் என்னடா பண்ணுவேன்னு கேட்டா தெரியல, ஏதாவது பார்ட் டைம் மாதிரி பண்ணணும்னு சொன்னான். ஆமா, அவனோட இதுக்கு சம்பாதிச்சா ஓகே மம்மி. நான் என்ன கேக்குறேன், அவன் தாக்கு பிடிப்பானா? அத கூட போறவங்க 2 பையன் போறாங்க. யாரோ இருக்கானா சொன்னா சீனியரா போறாங்களா? இவ கூட ஒரு பையனும் போறானா? எனக்கு சீனியர் தான் சொன்னா. இல்ல திவ்யா வந்துட்டா. நான் இந்து கேட்டேன். நாளைக்கு காலையில பேசினா போச்சு. இந்து கேட்டேன். இவ கூட ஒரு ரூம்ல போய் தங்கறது ஒரு பையன் 2 பசங்க போய் தங்கறாங்க. இல்லையா சிங்கிள் ரூம் நான் கேட்டேன். ஆமா, சிங்கிள் ஒரு சிங்கிள் டபுள் ரூம் இருக்குல்ல, அப்படி கிடையாது. அந்த ரூம்ல இவனுக்கு மட்டும் தான் தனி ரூம். அப்படியே நானா பேசினேன். சரி, பக்கத்து ரூமா இருக்கும் ஒரு பையனுக்கு. அதாவது அது ஹோம் ஸ்டே மாதிரி மம்மி. நான் ஃபுல் டீடைல் கேட்டிருந்தேன் மம்மி. அதுக்குள்ள வந்து இடம் மாறிச்சு டக்குன்னு. ஃபுல் டீடைல் சொல்லியிருந்தான் அவன். அந்த மாதிரி வந்துட்டு இப்ப எப்படின்னா 1 இயருக்கு அப்புறம் தான் வருவான். அது வரைக்கும் வர முடியாது. 1 இயர் கழிச்சு வருவான். அது வந்து ஒரு 2 மாசம் கிட்ட அவனுக்கு செமஸ்டர் லீவ் இருக்குமா. எப்படி இப்படியே போறீங்களா டேம்பேடுக்கு? ஆமா, எப்படி போறோம்? இல்ல இந்த வழியா போறீங்களா அந்த வழியா போறீங்களான்னு கேட்டேன். இந்த ரூட் தான் காட்டுது. உங்களுக்கு இந்த ரூட் தான் காட்டுது? ஆமா. இப்படி காட்டலையா? ஒரகட ரூட் காட்டலையா? ஒரகடம் போயிரலாமா? ஒரகட தான் ஈஸி உங்களுக்கு. அப்படியே நேரா போனீங்கன்னா அப்படியே மேல பிரிட்ஜ் ஏறி இறங்கினா ஊர் வந்துரும். ஏன்னா எல்லா முக்காவாசி இங்க டோல் இருக்குல்ல, சிகப்பத்தாண்டா டோல் வரும் எங்களுக்கு. சிகப்பா கோயில் டோல் வரும். அதனால எல்லாருமே வந்து இந்த ரூட் தான், ஒரகட ரூட் தான் போவாங்க. பிரிட்ஜ் ஏறி இறங்கினா வந்துரும் எங்க ஊரு. மகேந்திரா சிட்டி வருதுல்ல உங்களுக்கு, செகப்பத்தாண்டே மகேந்திரா சிட்டி வந்தோம்னா டோல் வரும். இது டோல் கிடையாது. அதனால ஒரே ரூட் போவாங்க எப்பவுமே. இது கொஞ்சம் கிட்ட போயிடுவோம். இது ஃபாஸ்டா போவாங்க. அதான் இந்த ரூட் கொஞ்சம் ஸ்பீடா போயிடாது இல்ல? அப்படியே ரொம்ப ரொம்ப இது கம்மி தாண்டி. டோலுக்கு பயந்து தான் போறதாண்டி இது. ஆமா, டோலுக்கு தான் பயந்து போறதா இந்த ரூட். டிராபிக் திருப்பி ஆகுமோ இப்ப போற நிலைமைக்கு? நம்ம ஏன்டி டோல் போறோம்? அந்த ரூட்ல போயிருந்தா டோல் ஆகாது. இன்னைக்கு நாளைக்கு தான் டிராபிக் ஆகும். சண்டே காலியா தான். சரி, இப்ப நம்ம அந்த கருவியோட அஸ்வின் பேசினாங்க. அவன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னா ஃபுட்டுக்கு என்னடா பண்ணுவேன்னு கேட்டா, அந்த ஹோம் ஸ்டே மாதிரி தான் தங்குறானா. சோ வந்து ஃபுட்டு 3 வேளை அவங்க கொடுத்துருவாங்களாம். மிச்சம் இவன் வேணும்னா இவனுக்கு குக் பண்ணிக்கலாம். ஆமா, ஃபுட்டு அவங்க தந்துருவாங்களாம். எல்லாமே அந்த ஒரு ரெண்ட்ல இன்க்ளூடட் ஆமா. எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இன்க்ளூடட். பயங்கர காசு. நீ அது வந்து நம்மளோட மணிக்கு கன்வெர்ட் பண்ண அதிகமா தான் இல்ல. காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஆஸ்திரேலியா ஜாஸ்தி இருக்குமே. கனடா காத்து ஆஸ்திரேலியா ஜாஸ்தி. அப்படியா? ஆமா, நீ போட்டு பாரு. ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப ஜாஸ்தி காசு. ஆனா கொஞ்சம் ரைமம்மா செலவு பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ண மாட்டாங்க. அதுவும் ஒரு அஸ்வினும் ரொம்ப பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க அந்த மாதிரி வளர்த்துட்டாங்க. ஆமா, பண்ணணும்னு மனசு வரல. அவன் வந்து இப்ப போனா கூட என்ன பண்ணுவான்னா, அவன் ஒரு ஜாப் பண்ணாதான் அவனுக்கும் அவன் செலவு பண்ணணும். அம்மா அவங்க இந்த தாத்தா வந்து பேசுறாங்க. அவர் பார்த்து போயிட்டு போறாரு. தங்க மாதிரி பார்த்து பாரு. இப்ப அதனால எதுவுமே கேட்க மாட்டாரு. தங்க மாதிரி பார்த்து பாரு. வாடியை பார்த்து வாங்கி பாரு. ஏன்னா வாட்டி வெட்டு போச்சு. ஆனா பழி வாங்க போட மாட்டாரு. மரம் தெரிஞ்சு அவருக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியும். ஒரு விஷயம் நான் சொல்றேன். எதுக்கும் இப்ப பிரச்சனை பண்ணிட்டு வர்றாரு. நான் சொன்னேன்னு வச்சுக்கேன், கரெக்டா பிரச்சனை பண்ணுறேன். அவன் வந்து அடிக்கடி போட்டா பூ ஆடுறது தெரியும். தவிர இப்போ வந்து நடக்க தெரியாது. ஆனா யாருக்குமே நிம்மதி இல்லாம போயிடுமே. அதான் நான் மாமான்னு சொல்லலாம். எல்லாரும் நிம்மதி கேட்குமே. அதான் கம்மன் இருக்கும். என் பொண்ணு நான் எடுத்து வச்சு இந்த மாதிரி இருக்கணும் பண்ணிடுவேன். அவன் வரமாட்டான். அவளுக்கு வரமாட்டேன். அவதான் புது வீடு போறது சரியாகும்ன்ற நினைக்க போட்டு நான் என்ன பேசுவேன்.
அதாவது அவளை ரொம்ப அழ வச்சிட்டாரு. அதுதான் அனுபவிக்க போறாரு. என்ன பண்றது? ரொம்ப அளவுக்கு மீறி அழ வச்சிட்டாரு. அது ரொம்ப தப்பு. ஊருக்கு அதுக்கு தானே பண்ணுவாங்க. அதுதான் சரியா போகுது. அவ்வளோ அழ வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. அவ ஏதோ ஒண்ணும் இல்லாத பொண்ணு. அவ படிக்கலையா, வேலைக்கு போலியா, அவளுக்கு கூடுனான்னு தெரியாதா என்ன? இல்ல அவளுக்கு யாரும் சொந்த பந்தம் இருக்குன்னு எல்லாம் இருக்கிற பொண்ணு எதுவுமே இல்லாத மாதிரி அவங்க ஒரு இது பண்ணி வச்சிருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன், இவ்வளவுக்கும் காரணம் அவ தப்பு தான். எல்லாத்துக்கும் அடங்கி போயிட்டா. நானும் அடங்கி போக மாட்டேன். நானா திமுறதான் நினைச்சிட்டு போட்டோம். சொல்லிட்டு போட்டோம், கெட்ட பேரா வந்துட்டு போட்டோம். நாளைக்கு நம்ம வந்து ரிக்ரெட் பண்ணக்கூடாது. அவங்கள வந்து லைஃப் வாழ்க்கிறாங்க. நீ ஆனா என்ன சொல்ல, சப்போர்ட் பண்ண முடியாது. அதான் அதுதான் எனக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்ல மழை பேசுறாங்க. நல்ல மழை ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு பாரு, கட்சியில இருக்கியா யாரும் இல்லாம கஷ்டப்பட்டாங்க இல்லையா, எல்லாரையும் அசிங்கப்பட்டாங்க. கட்சியில அந்த வெட்ட நேரத்துக்கு எவ்வளவு டென்ஷன் ஆச்சு. யாருமே வராம கெஞ்சினாங்க. மேல் வீட்டுக்காரங்களை கீழ் வீட்டுக்காரங்களை கெஞ்சிருந்தாங்க. அந்த நிலைமை உனக்கு தேவையா? இவ்வளவு பேரும் வந்து நின்றுருப்பாங்க. அடிக்கடி அவுட்டிங் அவ்வளோ ஹோட்டல் கூட்டு போயிடறாங்க சென்னையிலே. அவ்வளோ நான்வெஜ் ஹோட்டலு அவங்க டீயில செலவு பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து அடிக்கடி அவுட்டிங். என்னது என்ன இடம், கர்நாடகால ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க. அந்த இடத்துக்குலாம் போயிருந்தாங்க. அவ்வளோ அட்வென்ச்சர் போட்டெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அது ஏதோ ஒரு ரீசன் நல்லா வந்தாங்க. கீழே ரைட்ல. ஆமா 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 ஆமா. அவளுக்கு இங்க வந்ததுலேருந்தே ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. மேபி சேலரிக்காக வந்துருக்கலாம், இல்லைன்னா டிசிஎஸ் பெரிய கம்பெனி வந்துருக்கலாம். அவ அவ்வளோ கதை சொன்னா தெரியுமா அன்னைக்கு. அவ்வளோ ஜாலியா இருந்திருக்கிறாங்க அந்த கம்பெனில. நான் என்ன யோசிச்சேன்னா, யார் யாருக்கு எப்படி இருக்கிறாங்க. என் கூட இருக்கிறது சைக்கோ பார்த்தா இருக்கு. நிஜமா நீ என் கூட இருக்கிறது எல்லாம் சரியான சைக்கோ பார்த்து. ஒரு டீ குடிக்க கூட வராது, அந்த அளவுக்கு மொத்தமானது. நீங்க எப்படி இப்படிலாம் இருக்காங்க பாரு கம்பெனில. என் கூட இருக்கிறதும் அப்படிதான். ஒரு டீ குடிக்கிறது கூட வலிக்கும். நான் போன வருஷம் என் பர்த்டே ஆஃபீஸ் போய் பண்ணதெல்லாம் போதும். நான் திருப்பிலாம் போற மாதிரி இல்லை. போன வருஷம் நான் ஆக்சுவலி கோமா தான் ஆஃபீஸ்க்கு போனேன், இஷ்டப்பட்டுலாம் போல. வீட்டில் எல்லாரும் இருந்தீங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கன்னு எனக்கு கோவம் வந்துருச்சு. நல்லா போச்சுன்னு ஆஃபீஸ் திருப்பி. ஆனால் ஆஃபீஸ் போயும் நான் ஒன்றும் சாதிக்கல, வீட்டில் இருந்தும் சாதிக்கல. எனக்கு தோணுச்சு. சொல்லுங்க பெரியப்பா. ஒரு இடம் தாண்டிச்சு, அந்த பிரிட்ஜுக்கு சொந்த வருதுல திரும்புறோம். உரக்கடம் பிரிட்ஜ் வருதுல பெரியப்பா, பிரிட்ஜ் வருதுல்ல. ஆமா ஆமா, 10 கால் மரத்துல போயிடும். மழைதான், சரியான மழை, விட்டு விட்டு பெஞ்சுனே தான் அது மழை. அவரு போயிட்டாரு. வழியில போனாலும் அங்கதான் எனக்கு டிராபிக் ஆயிடுச்சு. ஊர்ல தான் ஒரு 10 நிமிஷம் அங்க நிறுத்திட்டு அங்க இருந்து போறதும் லேட் ஆயிடுச்சு. எனக்கு இல்ல எப்பயோ போயிட்டு இருப்பேன் நான். அங்க ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு எனக்கு அந்த வழி. எனக்கு அவர் போயிட்டாரு இல்ல அப்பவே போயிட்டாரு. ஆமா
ரெண்டு என்னது ஒன்று வந்து பர்கர் மேன் அது இன்னொன்று வச்சு சரவணான் போகல ட்ரிபிள் எஸ் டவர்ஸா ஓகே 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 அதான் மல்டிபிள் அதாவது அவங்க லெவலே வேற எங்கேயோ போயிடுச்சு வேற எங்கேயோ நினைச்சு கூட பார்க்க முடியாது அவங்க முதல்ல எப்படி தெரியுமா அவங்க இறந்தது தெரியும் பழைய போட்டோல பார்த்துருக்கேனே தெரியும் அந்த கதை தெரியும் ஒரு இதுல அதுல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாறி ஃபாரின் போயிட்டு அப்புறம் ஹைதராபாத் ஒர்க் பண்ணணும் வச்சுக்கிறதுலாம் பிசினஸ் கைமா வச்சுக்கிறதுலாம் பிசினஸ் கிடையாது சொத்து சொத்து நான் அதை டிஃபரன்ஸ் சொல்றேன் உங்க அண்ணாக்கு உங்க முடிய போகுது 10 வருஷம் முடிச்சு அவங்க சேர்த்து செய்வாங்க சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை கிடையாது அவங்க படி செலவு பண்ணாவில்ல நான் சதி பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன செலவு அதாவது என்ன தெரியுமா இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுதுன்னா அவங்க கையில வந்து சொத்து இருக்கு யாருக்கு இல்லை அண்ணாக்கு சொத்துலேயே இருக்கு ஊரே சும்மா இருக்கும் கதை பேசணும் அவன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க லோகேஷன் நான் ஏதோ ஒரு நாள் கதை பேசுனேன்னா போதும் உடனே வந்துட வேண்டியது ஏதாவது சொல்லுவோம் இவ்வளோ பிடிச்ச அந்த வேலையில போடுங்க இந்த வேலையில போடுங்க அதான் எனக்கு தெரியல அதாவது அவனுக்கு என் கூட என்ன பேசுதுன்னு தெரியாம எனக்கு கலாய்ச்சிக்கிறான் ஆனா நீ பார்க்கணுமே ஒரு டைம் அவனுக்கு பண்றது சிறுப்புள்ள தனமா இருக்கும் நீ என்ன சொல்ற அவனுக்கு அதுக்கு மேல பண்ண மாட்டேங்க லொகேஷன் தெரியுமா சும்மா கிடக்கலாம் அது வந்து எப்படி பட்டுச்சுன்னு எனக்கு தெரியும் போன வருஷம் போய் நான் மூடாக்காய் வந்ததே போதும் நான் போன வருஷம் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன் என் பர்த்டே அன்னைக்கு மறுநாள் தான் நான் லீவ் போட்டேன் அன்னைக்கு மோனிகா பண்ணா போய் அதுக்கு மேலே எனக்கு மூடாக்காய் எவ்வளோ மறக்கவே மாட்டேன் அவங்க அப்பா வந்து கத்திட்டு அவ்வளோ நேரம் என்ன அவ்வளோ இது பண்ண பர்த்டே அன்னைக்கு மறக்கவே மாட்டேன்
இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஒரு குரூப்பாவே இருப்பாங்க. ஓகேவா? அதாவது இப்போ ஒருத்தர் டெய்லி ரெகுலரா பேசிப்பாங்க, ஒருத்தர் சீட்டு போட்டுப்பாங்க, ஒன்னாதான் உட்காருவாங்க, ஒன்னாதான் இறங்குவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா நம்ம ஸ்டாப்பிங்ல இருக்கிறதுக்கெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? முதல்ல இறங்கணும், முதல்ல கிராஸ் பண்ணணும், முதல்ல போயிடணும். அது ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் எனக்கு யோசிச்சா ஷாக் ஆயிடுச்சு. நம்ம ஊர் ஆளுங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்ட்டு. அது பக்கத்துலயே தான் இது மரமல்ல இருக்கிறது, ரொம்ப தூரம்லாம் இல்ல. அங்க இருக்கிறவங்க எப்படி தெரியுமா பாத்துக்கிறாங்க ஒருத்தரை. வித்தியாசம் சொல்றேன் உனக்கு. நீ கட்டிங்க 2 ஒரே சைஸ் தான். இது நான் தான் செலக்ட் பண்ணேன்னு இந்த வாட்ச். இந்த வாட்ச்ல நல்லா இருந்தாங்க. இது நான் தான் செலக்ட் பண்ணேன். வாட்ச் சூப்பரா இருக்கு. என் செலக்ஷன். கீர்த்தி கல்யாணத்தப்போ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுவும் நான் தான் வாங்கி கொடுத்தேன். அந்த இன்னொன்னு அவளுக்கு ஒரு மாதிரி அந்த காப்பர் கலருமா அந்த வாட்ச் என்ன பண்ணாங்க. அவ எல்லாம் பீரோல தானே வச்சு தூங்குது. அவளது எல்லாமே. அவளுக்கு சித்தி ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க, ஒரு மாதிரி பிங்க் ஸ்டாப் இருக்க மாதிரி. ஆனா எனக்கு அது பிடிக்காது. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அவளுக்கு வாங்கி கொடுத்தது எனக்கு. அதான் அவளுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஆபீஸ் போற மாதிரி இருக்கும். அவளுக்கு அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் கேஷுவல் அந்த மாதிரி. பாரு கதை பேசும்போது நீ சொல்லு, இந்த மழையில இந்த டிராபிக்ல வந்து முடியுமா? டயர்டு வேற சாமி. அதே தெரியல எனக்கு எப்பவுமே கரெக்டா சாப்பிடணும். முன்னாடிதான் சாப்பிடணும். ஏன் பாரு இப்ப அவங்க சதவீதம் இல்ல 10 நிமிஷா அவ்வளோ கடையில போயிருக்கீங்களா? ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ஒரு 6000 7000 கூட பழகிடுச்சு எனக்கு. இப்பெல்லாம் முன்னெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுவேன், இப்போ பழகிடுச்சு. கையில எனக்கு எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் நிக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. என் நிக்கிறது அந்த அமௌண்ட் தான். அதுக்கு மேல நான் பெருசா ஃபீல் பண்றது இல்லை. போனா போதும். ஆமா லெஃப்ட் தானா? ஆமா லெஃப்ட். இன்னும் 2 மாசம் 2 மாசத்துக்குள்ள தாங்கிடுவோமா நடத்தி. தாத்தா எவ்வளவு தராரு? ஃபுல்லாவே அவர் தராரா? ஃபுல்லா தர சொல்ல. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் எந்த இன்கிரீடியன்ஸுமே அவர் செலவு பண்ண போறது இல்லை. மொத்தம் நான் தான் பண்ண போறேன். அதுதான் செலவு அதிகம். அதுக்கு பவுலு, அதுக்கு கரண்டி, அதுக்கு பொடி, அதெல்லாம் தான் ரேட் அதிகம். அதுவும் நான் தான் பண்ண போறேன். எவ்வளோ வருஷம் நான் ஸ்கூல் படிக்கும்போதுன்னு சொல்லிக்கிறேன். நான் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு வேலையே போயிட்டேன், இன்னும் வாங்கல. ஆனா நம்ம தானே ஒரு காலத்துல டெக்னாலஜில ஃபர்ஸ்ட் இருக்கோம். எல்லாமே நம்ம வீட்டுல ஒண்ணே இருக்கும். அந்த ஒரு சிஸ்டம்ல இருந்து அந்த ஸ்பீக்கர்ல இருந்து எல்லாமே நம்ம வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். கடைசியில பார்த்தா அப்படியே உள்டாகி போச்சு. டேடியா தாத்தாவோ தெரியல.